பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அம்மா சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தா மாமா வேறு தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏம்மா நீ தான் சொன்ன என் மாப்பிள்ளட்ட வந்து கோவப்படுற மாதிரி இரு, சீன் போடுன்னு சொன்னேன். நான் சீன் போடுறதுக்குள்ளே அவர் தூங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னடி உன் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? ஹனிமூனு கூப்பிட்டு வந்து எவனாவது இப்படி தூங்குவானாடி? உன்ட்ட ஆசையாக பேசணும் வைக்கிறேன்னு நினைப்பாரு, ஆனால் என்ன இப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி போச்சு, நாளைக்கு விட்டுறாத அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. காலைல எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே தங்கமயில் பிறப்படி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. நான் எங்கேயும் வரல அப்படிங்கிறாங்க. ஏன் மயில் நம்ம வந்து ஹனிமூன் வந்து சந்தோஷமாக இருக்க தானே அப்படிங்கிறாங்க. மாமா நேற்று நான் ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ள உங்கள் பாட்டில் தூங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதான் மயில் அங்கங்கே அலைஞ்சோம்ல, உடல் வலி தாங்கலை, அதனால தான் தூங்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீ பிறப்படி நம்ம வெளில போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏன் வரல? உனக்கு உடம்பு வலிக்கா? சரி நீ நான் பக்கத்தில் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. உடனே மயிலுக்கு சரியான கடுப்பாயிருது. நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, ஏம்மா நான் வந்து கொஞ்சம் பிஹேவ் பண்ணலான்னு பார்த்தா அவர் பாட்டில் விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே வெளில போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு கேண்டீனில் வாங்கிட்டு இங்கே வராரு. இன்னும் என்னங்க எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பட்னியாக தானே இருப்பேன், வாண்ணா வா. சரி நான் அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டணும், உன் மனசு எதுவும் கஷ்டப்படுத்திட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிற. சரி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. செந்தில் சொல்லுவது நினைவு வருது. நம்ம வந்து தங்கமயில் இழுப்புக்கெல்லாம் போகாமல் தான் அவள் சரியாக வருவாள், அவ்வளோ சரியாக வருவாள். நம்மளா போய் கெஞ்சி தான் இருந்தால் சரியாக வராதுல்ல, நம்ம கேரக்டரும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் எங்கேயாவது பொண்ணு கூப்பிடுவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. தங்கமயில் நானும் வெளியே கூட்டி போட்டு ஆசை தான் படுத்தேன், உன்னை தான் உடம்பு முடியல. சரி நீ படுத்துக்க, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். சென்னைக்கு வந்தோம், ரூமில் ஜாலியாக இருந்துட்டு போனவனு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இவர் என்னத்தையாவது கேட்பாரா அப்படின்னு நினச்சிங்க. எங்கேயும் போகணுமான்னு கேட்கலாம் மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, காலையில் உன்ட்ட கேட்டேன், நீ எந்த பதிலுமே சொல்லலை. அதான் கேண்டீனில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து கூப்பிட்டு போகலாங்கிறேன். கிளம்புனா கிளம்பு, கூப்பிட்டு போகிறேன். வரலன்னு சொன்னால் சரி அதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இவற்றை எப்படி தான் நான் பிகு பண்ணுற மாதிரி காமிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏங்க நான் கோவப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. நீ கோவப்படுற, அது உன்னோட உரிமை, அதை நான் தடுக்க முடியுமா? அதனால தான் நீ ஓம்போக்கிலே விட்றேன். கோவப்படுறியா படு, நான் வந்து அமைதியாக இருந்து அதை சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆகா இவர்கிட்டலாம் வந்து எங்கள் அம்மா சொன்ன ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தவே முடியாது போல். சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வாங்க வெளில போவோம்னு சொல்லிட்டு வெளியே போய் சுற்றிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் அனுப்புகிறாங்க. உடனே தங்கமயில் அம்மா பார்த்துட்டு, நீ என்னடி சொன்னேன், இப்படி வெளியே சுற்றியாடி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ சொன்ன, நீ வந்து மாப்பிள்ளை பிகு பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கிடவே மாட்டேங்காரு அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவன் வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாப்பிள்ளை மாதிரி இருக்கார், அதனால் சரி வராது, நீ இன்னமும் உன் வேலையை காட்டு அப்படிங்கிறாங்க. என் வேலை என்னத்தை காட்டுறது அப்படிங்கிறாங்க. உங்கள் வாட்டில் செலவு இழுத்து விட்டோன்னே அவரால் சமாளிக்க முடியாமல் திணறுவார். திணறும் போது தம்பிமாருக்கு பணம் அடிப்பாங்க. அவங்களும் உருண்டு புரண்டு என்னத்தையாவது பணம் ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ண பிறகு ஒரு ஊருக்கு போன பிறகு மாமனார் என்னத்தையாவது கேள்வி கேட்பார். என்னம்மா நீங்கள் ஹனிமூன் போனதுக்கு இவ்வளோ செலவா அப்படி இப்படிம்பாங்க. எதுக்கு செலவு பண்ணாமல் எதுக்கு செலவு பண்ண போகிறீங்க? ஏன் உங்கள் மூத்த பையன் தானே? உங்கள் மூத்த பையன் உங்கள் சொல்ல கெட்டு தானே கல்யாணம் முடித்தார், இல்லைன்னா ஓடி வந்து கல்யாணம் முடித்தாரா? இல்லைல்ல அப்படி இப்படின்னு கேட்டோன்னா மாமனுக்கு அப்போ தான் அறிவு வரும். அதுபோக உன் புருஷனுக்கு அப்போ தான் அறிவு வரும். நான் சொல்லுவேன் கேளு மயில், நீ என்னத்தை சொல்லுவியோ அது சொல்லவே தெரியாது. உன் புருஷன் உழைக்கிற உழைப்பு அவன் புருஷன் கையில் இருக்கணும். அதுபோக அந்த வீட்டு கல்லாச்சாவே நீ உன் கையில் வர்ற மாதிரி நீ பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் உனக்கு வந்து அந்த வீட்டில் ஒரு சரியான இருப்பு இருக்கும். என்றைக்குனாலும் சரி தான் உன் தண்டவாளம் ஏறும். அப்படி தண்டவாளம் ஏறும்போது கண்டிப்பாக வந்து உன் சொல்ல அவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கணும். நீ சொல்லிட்டியம்மா, ஆனால் அவர் என் பேச்சு கேட்குற மாதிரிலாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி விட்டுடி, உன் வாழ்க்கையும் வம்பா போயிடும். ஆக சுடர் வாழ்க்கைக்கும் ஒன்றும் நடக்காது. நீனே மூத்தவளே வளவட்டியாக இருக்க, இளையவளையவன் கிட்ட வருவான், ஒருத்தனும் கட்ட மாட்டான். அப்போ நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வழக்கம் போல் இந்த கீரையை கடைஞ்சி தர வேண்டியதான், தின்னுட்டு இங்கே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற? பிறகு என்னடி பேசுகிறது? அவன் புருஷனை கைக்கு வைக்க வழி என்னவோ அதை செய்ய. என்ன ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ போய் வெளியில் போய் சாப்பிடு, அங்கே கேண்டீன்லேயே சாப்பிட்டுட்டு இருந்தால் ஃப்ரீயாக வந்து தருவாங்க, அதை வாங்கி கொண்டு தந்துக்கிட்டு இருப்பார். நீ எங்கேயாவது கூப்பிட்டு போ, பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போ, பெரிய லெவலில் பில் கொடுக்க வை. வரதுக்கு பணம் இல்லாமல் திணறும் போது நீ அப்போ உச்சியில் கொட்டுத மாதிரி ஒன்று சொல்லு. இந்த மாதிரி ஒரு சம்பளத்தை கையில் வைக்காமல் நீ இப்படி பண்ண தர, அதனால தான் நான் அசிங்கப்பட வேண்டியிருக்கு. நான் உங்களை போய் கட்டின பாருங்கள், 80 பவுன் நகை போட்டு எங்கள் வீட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்லேயும் சும்மா கட்டி கொடுக்கல. அதுபோக வந்து நானும் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எது படிச்சு நான் கேட்டதும் இல்லை வச்சதும் இல்லை. நீங்கள் என்னோட கம்மியாக தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் நான் உங்களுக்கு வாக்கப்பட தானே செஞ்சேன் மாமா.
நீங்கள் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க, அப்படி இப்படி நீ எப்படிலாம் பேசுவியோ அப்படிலாம் பேசு அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்க வெளில போய்ட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படின்ட்டாங்க, பக்கத்தில் போகணுங்க அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. போனோன்னா பெரிய ஹோட்டலுக்குள்ளே தங்கமயில் கூப்பிட்டு போகிறாங்க. தங்கமயிலுக்கு உனக்கு எல்லாம் தெரியுமா எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே எதுக்கு போகிறோம், நம்ம தான் சாப்பிட்டோமே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்ணும்ல அப்படிங்கிறாங்க. மயில் நம்மளுக்கு தான் கேன்டீனில் ஃப்ரீயாக தருவாங்களே அப்படிங்கிறாங்க. அது எதுக்குங்க ஏன் ஃப்ரீயாக சாப்பிடணும், நம்ம அதுக்கு சேர்த்தானே பணம் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஹனிமூன் வந்தால் ஒரே இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தால் போர் அடிக்குங்க, அந்த பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. மயில் இந்த கட்டடத்தை பார்க்க எம்மாந்தண்டி கட்டடமாக இருக்குது, இந்த எம்மாந்தண்டி கட்டடத்தில் எம்புட்டு பெரிய திட்டு கேட்பாங்க, அந்த திட்டு நம்மகிட்ட இதில் கிடையாது தங்கமயில், நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க 1000 பேர் 1000 சொல்லட்டுங்க, நம்ம இங்கே தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. யார் என்ன சொல்ல போகிறா, நம்ம கையில் காசு இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. நம்ம ரூமில் தங்குறதுக்கே கதிரும் செந்திலும் மாமாவும் கஷ்டப்பட்டு தான் அனுப்பியிருக்காங்க. அதை ஊரில் என்ன பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்குன்னு தெரியல, இல்லை எப்படி ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு துட்டுலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணாலோ வச்சாலோ ரொம்ப கஷ்டம், சரி வராது, நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம சாப்பிடுவோன்னா சாப்பிடும், இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மயில நீ பேசாட்டுன்னு பரவாயில்லை, வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. உடனே என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற பிறகு, நான் உன்ட்ட வீண் பண்ணுறதோ நீ என்கிட்ட வீண் பண்ணுறதோ பெரிய மேட்ரு கிடையாது, சரியா? ஆனால் இன்னொருத்தவங்ககிட்ட போய் நம்ம அசிங்கப்பட்டுட்டு இருக்கிறது தேவையே கிடையாது. சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு கொடுக்க வழி இல்லைன்னு சொன்னால் இதை விட கேவலம் எதுவும் கிடையாது, சரியா? தின்ன சோறு கூட பணம் கொடுக்க வழி கிடையாது, நீங்களாம் எதுக்கு ஹோட்டலுக்கு வரீங்கன்னு கேட்பாங்க. அது சரியாக வராது, அதான் கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே என்ன சாப்பிடணுமோ சாப்பிடு, இங்கே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. ஆகா இவர்கிட்ட பாய்ச்சா நடக்கவே நடக்காது போல், இன்னும் நம்ம கதையை தான் பார்க்கணும், நம்மளாக தான் வீட்டில் ரணகலத்தை கிளப்பணும். சரி ரைட்டு, நீ இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் தான், நம்ம அவருக்கு என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய முகத்தை மாறிட்டு அவர் கூட சந்தோஷமாக இருக்காங்க. சரவணனும் சரி ரைட்டு அகம் பண்ணி பார்த்தா நடக்கலன்னு வழிக்கு வந்துட்டான். செந்தில் சொன்னது சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு செந்திலுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. செந்தில் நீ சொன்னது கரெக்டாக இருக்குது, அவள் பிகு பண்ணிக்கிட்டு இருந்தா, நான் அந்த ஆளை கண்டுக்கிடவே இல்லை, அவள் சரியாயிட்டா அப்படிங்கிறாங்க. அப்படி தானே, நம்ம ஏதாவது கேட்டோம்னா 1000 அர்த்தம் சொல்லுவாங்க. நான் கூட மீனா ஏதாவது ஒன்று கோவப்படுவான், அப்போ நான் சரி அவள் போக்கிலே விட்டுருவேன், சரி அவளா சரியாவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடும். அந்த மாதிரி விட்டுனேன், ஃப்ரீயாக விட்டு போட்டுனேன், நீ எதுக்கு எடுத்தாலும் கெஞ்சிட்டு இருந்தால் சரி வராதுனே அப்படிங்கிறாங்க. நீ அனுபவசாலிங்கிறது சரியாக தான் இருக்குல்ல தம்பி, நீ சொன்னது கேட்டேன், அதே மாதிரி ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவள் இப்போ எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேறா, நான் என்ன சொல்லலாம்னு கேட்க அப்படிங்கிறாங்க. அப்படி தானே வச்சுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கெஞ்சிட்டு கிடந்தோன்னா அது சரியே வராது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சென்னையில் எல்லா இடமும் சுற்றி பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை செந்தில் ஓரளவு எல்லாம் எட்டி பார்த்துட்டேன், கையில் பைசா சுருங்குது, அதனால் நாளைக்கு நைஸாக ரூமில் இருந்துட்டு ஊருக்கு கிளம்பலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா வேறு எங்கேயாவது போனால் போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. காசு தாண்டா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. தம்பி ஏதாவது பார்த்து போட்டு விட்றேண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஏற்கனவே நீங்கள் காசு நிறைய போட்டீங்க, அதுவே கனவாக ரெடி பண்ணி அனுப்பியிருக்கீங்க, மறுபடியும் செலவழிக்கக்கூடாது அண்ணா, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. காலையில் விடிஞ்சொன்ன மயில் என்னங்க இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பக்கம் போகல, ரூமில் சாப்பிட்றோம் உட்காடுறோம், இதில் என்ன இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, தண்ணி இருக்குது, குளிப்போம் வைப்போம் ஃபோட்டோ எடுப்போம், என்ன ஜாலி பண்ணுவோம், நம்ம முடிஞ்ச பிறகு நாளைக்கு காலையில் ஊருக்கு நம்ம பஸ் ஏறி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஏசி பஸ்ஸில் தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஊருக்கு போகிறோம், அது எந்த பஸ்ஸாக இருந்தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பகலில் போகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்களாங்க அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, நம்மளுக்கு ஈவினிங் வரைக்கும் ஹோட்டல் டைம் இருக்குது, இல்லைனா ஈவினிங் கிளம்பும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இவர் என்னடா எதுக்கு எடுத்தாலும் அவர் சொல்ல தான் கேட்கணும் மாதிரி நினைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாத்ரூமில் போய் ஃபோனில் பேசுகிறாங்க. பாக்கிட்டே ஏம்மா நீ தான் சொன்ன மாப்பிள்ளைகிட்ட பிகு பண்ணடி, உன் சொல்ல கேட்குற மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அவர் சொல்ல தான் நான் கேட்குற மாதிரி இருக்குதுமா, ரொம்ப கடுப்பாக இருக்குமா, இங்கே ஒரு இடத்துக்கும் தெரிய அளவில் போகல, கோவப்பட்டு பார்த்தா அவர் உனக்கு ஒரு மாதிரி இருக்கா, சரி இருந்துட்டு போயிடுறாரு, கண்டுக்கிடவே மாட்டேக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், அப்போ உங்களுக்குள்ளே ஒன்றுமே நடக்கலையா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சு, நானும் கோவப்படலாம்னு பில்டப் பண்ணேன், அவர் அதை கண்டுக்கிடவே இல்லை, தூங்கிட்டார் அப்படிங்கிறாங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எப்படி இதாகும், சீக்கிரம் உங்களுக்கு வாரிசு இருந்தால் தானடி நீங்கள் ரொம்ப திக்காவீங்க, அது போக அவன் சொல்லலாம் அவர் கேட்பார் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ இதை சொல்லவே இல்லை, நீ என்ன சொன்ன, நீ பிகு பண்ணு, அவர்கிட்ட ஒழுங்காக பேசாத, நீ ஓன் சொல்ல தான் கேட்குற மாதிரி இருக்கணும்னு சொன்னேன், ஆனால் நீ இப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் ஒரு அம்மையாடி சொல்ல முடியும், நீ தான் புரிஞ்சுக்கணும், சீக்கிரம் ஒரு குழந்தையோ குட்டியோ அவங்கள வழியப்பார், அப்படின்னா தான் உன் மேலே மைனஸே தெரிஞ்சாலும் சரி ரைட்டு குழந்தையாகிட்டு நம்ம சேர்ந்து வாழ வேண்டியதான் அப்படின்னு நினைப்பார், அதனால் அதுக்குள்ளே வழியே பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே எங்கே அப்படிங்கிறாங்க, என்ன அப்படிங்கிறாங்க.
இல்லை நம்ம ஊருக்கு போக முடியும் நல்ல செய்தியோடு போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்தியோடு போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் குழந்தைக்கு தாயாயிட்டேன் அப்படின்னு சொல்லுறது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி நடக்கும் மயில் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே நாளில் எப்படி அதை இது பண்ண முடியும், அது குழந்த வர்றது வந்து எப்போ ஏதுன்னு கடவுள் தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, ஆனால் அதுக்குள்ளே முயற்சிகளை பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. ஓ நீ அப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. வந்துட்டு மறுநாள் விடியுது. விடிஞ்சோடனே எங்கே இன்றைக்கி தானே ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த ரூம் விட்டு போக மனசே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், இங்கே இருந்துடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க இருக்கணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய், உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 26,000 போட்டு விட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஐயோ தங்கவேல் ஒரு மாதிரி ஷாக்காகிறாங்க. என்ன முழிக்கிற, போட்டு விட சொல்லு, உங்கள் வீட்டுக்கு தான் ஏதோ ஒரு பெரிய மேட்ரு இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் ஏதாவது சொல்லி அப்பாட்ட சமாளிச்சுக்கிறேன், ஆனால் பணம்னு தான் கேட்க முடியாது, மற்றபடி எப்பா அவங்க உறவினர் இங்கே இருக்காங்க, அவங்க விருந்து கூப்பிட்டாங்க டவாருன்னு சொல்லி என்னத்தையா சொல்லி சமாளிச்சிக்கலாம், இவங்க அப்பா போட்டு விட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மயிலுக்கு ஒன்றும் விடலை, மயிலுக்கு வேர்த்து பூத்து ஊற்றுது. உடனே சரி கேளுமையில் அப்படிங்கிறாங்க. உடனே கேளுமையில் அப்படின்னோடனே இங்கே ஒன்றும் உடலை போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கிட்டு வெளில போகிறாங்க. வெளில போயிட்டேம்மா அவர்கிட்ட நான் சும்மையாக தான் சொன்னேன் இன்னும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் பைசா கேட்டால் சரி வராது, உங்கள் வீட்டில் கேளு, அவங்க போட்டு விட்றோம் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாருமா. நாங்கள் எங்கடி போகிறது 26,000 26,000ங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு அசால்ட்டு. எங்கள் மொத்த வருமானமே ஒரு வருஷத்துக்கு 26,000 கிடையாது, நீங்கள் என்ன 26,000 ரூம் கட்டணுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ தானம்மா சொன்னேன் மாப்பிள்ளாட்ட பிகு பண்ணால் அவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. பேசாமல் சொல்லு, எங்கள் வீட்டில் கேட்டால் உங்களுக்கு மரியாதை இருக்காதுங்க, அதனால் வீட்டுக்கே போயிடுவேன்னு சொல்லு, அங்கே போய் உன் வேலையை ஆரம்பி, போன உடனே அவன் வீட்டில் பிகு பண்ணு, பழைய தங்கமையில இருக்காத, யார் கேட்டாலும் சுண்டி பேசு, அது போக மாமனோ அத்தையோ யார் என்ன கேட்டாலும் என்னது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசும்போது இந்த பிள்ளையும் வித்தியாசமாக மாறிட்டு அப்படின்னு வரும்போது என்னம்மா உனக்கு வேணும்னு கேட்கும்போது என் புருஷன் உழைப்பு என் புருஷன்ட்டு இருக்கணும், அதுபோக எங்களுக்குன்னு தனியாக வந்து சமையல் நாங்கள் பண்ண போகிறோம் இருக்க போகிறோம்னு சொல்லு, ஏன்னா கூட்டு குடும்பத்தில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லு, என் புருஷனுக்கு அது வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லி உன் புருஷன் இல்லாதவங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ எங்கள் ஏசி பஸ்ஸில் தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு நைட்டு தான் போகிறோம், ஜன்னலை திறந்து விட்டால் ஜிலு ஜிலுன்னு வரப்போகுது, இதில் என்ன ஏசி பஸ்ஸு ஏசி இல்லாத பஸ்ஸு அப்படிங்கிறாங்க. எங்கள் மீனாவும் செந்தில் தம்பியும் வந்து சென்னைக்கு வரும்போது ஏசி பஸ்ஸில் வந்தான்னு சீன் போட்டாங்க, நான் மட்டும் நான் ஏசியில் போகணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ மயில் ஒன்று செய், நான் வந்து நான் ஏசியில் போகிறேன், நீ ஏசி பஸ்ஸில் போ, நான் அப்படி கைசா அப்படி அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து போனால் தானங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நம்ம ஏசியில் போகிறோமா நடந்து போகிறோமா அது முக்கியம் இல்லை, சேர்ந்துருக்கோமா அது மட்டும் தான் மேட்ரு அப்படிங்கிறாங்க. சரி நம்ம ஏசி பஸ் இல்லாமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் சரண் நினைக்கிறாரு, ரைட்டு அவன் இழுப்புக்கெலாம் போனால் சரி வராது, செந்தில் சொன்னால் தான் சரி, நம்ம இழுப்பில் கொண்டு வர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே தங்கமையில் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து எங்கே வரேன்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ பக்கத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. வந்துட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. வந்தோடனே ஆர்த்தி எடுக்கணும் அப்படிங்க. ஏங்க அவங்க ஹனிமூன் தானே போயிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வெளியே மேலதளங்கள்லாம் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஏற்றி வீட்டுக்காரன் 4 வைக்கிறதுக்கு ரொம்ப ஓவராக சீன் போட்டு தான், ஆனால் நம்ம வந்து நம்ம பிள்ளைய அப்படி இது பண்ணலை, ஊர் அறிய நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சோம் சிறப்புமா, அது போக ஹனிமூன் போயிட்டு வராங்க, அப்போ அவங்கள நம்ம வந்து பாராட்டணும்ல, அதனால் அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணா அங்கே ஊர் எதுக்குள்ளே இறங்கிடுறாரு. இறங்கினோடனே எப்போ ஒரு பஸ்ஸில் இறங்கிட்டோம்பா அப்படிங்கிறாங்க. சரிதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மேளமும் தாளமும் பயங்கரமாக சவுண்டு கேட்கு. இங்கே சக்திவேல் குடும்பத்திலேருந்து வெளியே ஓடி வராங்க, என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு. இங்கே மேளதாளம் முன்னாடி அடிக்கி. இதை பார்த்தோன்னே ராஜி பாட்டிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எங்கே என்னடி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி வடுவிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னதான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே மாரியை பார்க்குறாங்க. மாரி என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. எனக்கு உண்மையிலே தெரிலத்த அப்படிங்கிறாங்க. அப்போ என்னவாக இருக்கும் அப்படிங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ மேளதாளம் அடிக்கி இவங்க 2 பேரும் வராங்க. இவங்கள பார்த்த உடனே ஓ இவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வராங்க, வரவேற்கிறதுக்கு இவ்வளோ சரியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, சரி சூப்பர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் சக்திவேல் இதெல்லாம் ஒரு மேட்டர்னு இவன் பண்ணிகிட்ருக்கான் பாரு, ஹனிமூன் போயிட்டு வரதே வெளியே தெரியாமல் பண்ணுவான், ஆனால் இவன் ஓவராக சீன் போட்டுட்ருக்காங்க, அப்படியாவது 4 பேர் இதை பார்க்கணும் அப்படின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கடுப்பாக தான் பண்ணுதானோ அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தியானே அங்கே குடிக்க கஞ்சி கிடையாது, ஆனால் என்னெல்லாம் பண்ணுறான் பாரு அப்படிங்கிறாங்க. குடிக்கெல்லாம் கஞ்சி வந்துட்டு இருக்க தான் செய்யுது, நம்மளை வந்து கடுப்பேற்றுதான் பண்ணுறான் அவ்வளோதான் அப்படின்னுட்டுருக்காரு. இப்படி இருக்கையில் வந்துட்டு அப்பா அப்படிங்கிறாங்க. இருடா அப்படியே இருன்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்து எல்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய் சாதாரண விஷயமாடா, எவ்வளோ பெரிய ரூமில் இருந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்து வந்திருக்கேன், கொண்டாட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா அப்படிங்கிறாங்க. மயில் எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. ஏதோ இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க.
அப்படி தான் சொல்ல முடியும், வேறு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அவங்க பாட்டில் போயிடுறாங்க. இவன் இப்படி ஒரு மாதிரி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இங்கே மீனாவுக்கும் ராஜுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏக்கா என்ன இந்த தங்கமயில் இப்படி சொல்லிட்டு போகுது, எப்போவுமே மாமாவை சிங்கி தானே அடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தெரியலையே ராஜி, என்னென்னு நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரவணமாமா சென்னையெலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. செமையாக இருந்துச்சுமா, அக்கா வந்தோடனே அவங்க பாட்டில் ரூம் பார்த்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு சரியான கடுப்பாகுது. பஸ்ஸில் வரும்போதே தலைவலிக்குன்னு சொன்னான், ஏசி பஸ்ஸில் வரணும்னு சொன்னான். சரி ரைட், நைட்டு தானே வரோம், ஏசி பஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே சொல்லக்கில்ல. அவள் வந்து ஏசி பஸ்ஸில் தான் போகணுன்ட்டு கிடந்தான். அதில் அவளுக்கு கொஞ்சம் அழுதா, அதில் கொஞ்சம் தலைவலிக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏசி பஸ்ஸில் தான் வரணும்னு சொன்னாங்களோ? ஆமாம்மா, நீனும் செந்திலும் சென்னைக்கு போகும்போது ஏசி பஸ்ஸில் போனீங்களாம். அதையே சொல்லிக்கிட்டே வந்தாம்மா. நம்ம கையில் என்ன பணம் இருக்கோ அதுக்கேற்றால தான் போகணுன்னு சொன்னேன். அதுக்கு அவளுக்கு வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில்கிட்ட சொல்கிறாரு, சரவணன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவன் ரெஸ்ட் எடுக்கணும். சரவணன் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. தங்கமயில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தங்கமயில்கிட்ட கதை உடச்சி கேட்குறாங்க, தங்கமயில் ஒன்று கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எல்லோரும் உன் மேலே எவ்வளோ ஆசைபாசமாக ஆர்த்தி எடுத்து வரவே இருக்கிறாங்க. அது போக அப்பா பாரு இவ்வளோ செலவு பண்ணி மேலதளத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. நீ என்னன்னாக்கா ஆமாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சலிப்பில் வர, எவ்வளோ செலவு பண்ணி அனுப்பியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஊர் உலகத்தில் யாரும் பண்ணலை, உங்கள் வீட்டில் தான் அதிசயமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. மயில் இதுக்கு மேலே வாய் எதுவும் பேசாத, சித்தனாம்பது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போடுறாங்க. எங்கள் அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் இங்கே இருந்தால் நிம்மதியாக இருக்க போகிறது கிடையாது, நிம்மதியாக இருக்கையும் விட மாட்டேன், அதனால் நான் பேசாமல் நான் வேலைக்கே போயிடுறேன் அப்படிங்கிறேன். என்னம்மா எப்படி சொல்கிறீங்க, நான் அவங்ககிட்ட அங்கே சொன்னது நினைவு இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் நம்மளுக்கு வாரிசு வரணும்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்கிறேன், வேலைக்கே போவேன், வீட்டில் இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படிங்க. ஆமாம், நம்மளுக்கு இருக்க வசதிக்கு நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும், நம்மளுக்கு சொந்தமாக மளிகை கடை இருக்குது, சொத்து பத்துலாம் இருக்குது. உங்கள் தம்பி கடையிலேருந்து அவர் சுரண்டி சம்பாதிக்கிறாரு, உங்கள் மாமா சுரண்டி சம்பாதிக்கிறாரு, ஏன் நீங்கள் சுரண்டி சம்பாதிக்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறது. சுரண்டி சம்பாதிக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் மாமா வந்து எதுக்கு அங்கேயே போகாமல் இங்கேயே இருக்கார். மாமா வந்து அதிக நேரம் வந்து பழனி சித்தப்பாவை கல்லால் வச்சுருக்காங்க. எப்படியும் கல்லால் பணம் எடுக்காமல் இருப்பாங்க, இல்லை செந்தில் தம்பி எடுக்காமல் இருப்பாங்களா? சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்களா? ஏன் மீனாவும் உங்கள் ஒய்ஃப் சொல்லத்தானே செய்வாங்க, மீனா நல்லா சம்பாதிக்க, அது எப்படிங்க சொல்லாமல் இருப்பா? கண்டிப்பாக கல்லால் எப்படினாலும் ஒரு நாளைக்கு 2000 செந்தில் தம்பி எடுக்க தான் செய்வார். உங்கள் மாமா எப்படினாலும் 2000 எடுக்க தான் செய்வார் அப்படிங்கிறாங்க. வாயை மூடு, வந்ததுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. உண்மை தாங்க சொல்கிறேன், உங்களை மாதிரி பிழைக்க தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உழைச்ச காசு உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு பெரிய நல்லவே மாதிரி பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க பாருங்கள், ஏச்சும் பேச்சு வாங்கினாலும் சம்பாத்தி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியும் செந்தில் தம்பி மாதம் 60,000 கல்லால் எடுத்துருவார். அதே மாதிரி பழனி சித்தப்பாவும் 60,000 எடுத்துருவார். ஆனால் உங்கள் சம்பளம் 20,000. அந்த 20,000 உங்கள் அப்பாட்ட கொடுத்துருவீங்க. ஏன் நம்மளுக்கு கூட 2 நாள் அந்த ரூமில் தங்குறதுக்கு பணம் உங்கள்கிட்ட இல்லை. நான் கட்டின பொண்டாட்டி என்னை வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த லாட்ஜுக்கு முன்னாடி உட்கார வச்சுருந்தீங்க. உங்கள் தம்பி மாதிரி உருட்டியோ புரட்டியோ அனுப்பிட்டாங்க. சப்போஸ் உங்கள் தம்பி அனுப்பலைன்னா நம்ம அந்த ஊர்லேயே இருந்திருக்க முடியாது. ஏன் வேறு லாட்ஜ் எடுக்க உங்கள்கிட்ட துட்டு கிடையாது, சாப்பாடு சாப்பிட கூட உங்கள்கிட்ட துட்டு கிடையாது. நீங்கள் வந்து அந்த லாட்ஜில் கொடுத்த இலவச சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க. நான் எந்த சந்தோஷத்தை அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்கே சவுண்டாக கேட்கணுன்னா கோமதிக்கிட்டே சரவணா என்னடாச்சு அப்படி கொண்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லைடா தங்கமயில் சவுண்டாக பேசுகிறா, வரும்போது ஒரு மாதிரி முகத்தை திட்டு வந்துட்டு உங்களுக்குள்ளே எதுவும் சண்டையாடா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லாமா அப்படிங்கிறாங்க. மயில் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒரு மாதிரி இருக்கியாம்மா, என்னம்மா ஆச்சா அப்படிங்கிறாங்க. தலைவலிக்குது அப்படிங்கிறாங்க. சரி உடம்பு பாருமா, நான் தைலங்கெல்லாம் எடுத்து தரட்டுமா, இல்லைனா காஃபி கீஃபி போட்டு தரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் தே அப்படிங்கிறாங்க. சரிம்மா எதனாலும் என்கிட்ட சொல்லு என்ன, ஆனால் நீ வித்தியாசமாக பேசணுன்னே கஷ்டமாக போச்சுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல தலைவலி அதான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. சரிம்மா ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கிறாங்க. என்ன சொல்லனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. இங்கே சரவணன் வேலைக்கு போயிடுறாரு. ரைட்டு, வேலைக்கு போயிட்டார்ல, இன்னும் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே எல்லாருமே சாப்பிட்டு கடைக்கு போயிடுறாங்க. மீனா வேலைக்கு போயிடுறாங்க. ராஜியும் காலேஜ் போயிடுறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. அப்போது அத்தட்டிருந்து ஆரம்பிப்போமா அப்படின்னு நினைக்காங்களே. இல்லை, கோமதி அத்தை டம்மி பீஸு, கோமதி அத்தட்ட ஆரம்பிச்சு என்ன ஆக போகுது, அத்தையை வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம மாமா வரட்டும், மாமா வந்தோடனே நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க, சரியே மதியம் அப்படின்னு நினைக்காங்க. சரி இவர் வேலைக்கு போகணும் நல்லது தான் அப்படின்ட்டு நினைக்காங்க. மதியம் சாப்பிட வராங்க. அவன் சரவணனுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சமையல்ட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா வேலைக்கு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அதான் வேலைக்கு போகணுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மாமா அவர் தினம் வேலை பார்த்தா தான் மாமா எங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு சாப்பாடு, இந்த வீட்டில் எல்லாருக்கும் பொதுவான சாப்பாடு தானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்களுக்குன்னு ஒரு புள்ள குட்டி வரது வரைக்கும் எங்களுக்குன்னு உழைச்சி சேர்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுக்கெலாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம், நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உழைக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தால் மாமா என்னமாம்மா ஆக போகுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி பேசுகிற, சென்னைக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறமே ஆள் வித்தியாசமாக மாறிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா நான் கருப்பாக இருந்து சிவப்பாயிட்டேன்னா, சிவப்பாக இருந்து கருப்பாயிட்டேன்னா, என் மனசில் உள்ளதான் சொல்கிறேன். என் புருஷனுக்கு சுத்தமாகவே பிழைக்க தெரியல, நீங்கள் பிள்ளைய வந்து ஒரு வாலிபன்னா அந்த வயசுக்கு ஏற்றாலும் வளர்க்கலை அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. சரியாக தான் மாமா பேசுகிறேன், உழைச்ச உழைப்பு உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்றாரு. சென்னைக்கு என்னை ஹனிமூன் கூப்பிட்டு போனார், எனக்கு ஒரு
தீனி பண்டம் கூட வாங்கி தரதுக்கு அவர்கிட்ட 5 ரூபா காசு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் கையில் காசு கொடுத்தானே விட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமா அந்த காசு வந்து குருவி ரொட்டிக்கும் குச்சி மிட்டாய் வாங்குறது கூட காணாது, அந்தளவுக்கு காசை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ பெரிய காசை நான் வந்து இது கொடுத்ததே கிடையாமல் எந்த பிள்ளைக்கும், அது போக 5000 புக் பண்ணி நீங்கள் ரூமில் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மாமா 5000 இருந்தோம்மா, ரூமோட வாடகை எவ்வளோ தெரியுமா மாமா? 26,000 26,000 புக் பண்ணியிருந்தோம் மாமா அப்படிங்கிறாங்க. 26,000 உங்களுக்கு ஏது அப்படிங்கிறாங்க. அந்த பணம்லாம் எதுவும் இல்லை, நான் புக் பண்ணும்போது தப்பாக புக் பண்ணிட்டேன், 5000 தான் புக் பண்ணேன், நான் அங்கே போய் பார்த்த பிறகு தெரியுது நீங்கள் 21,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதிருக்கு ஃபோன் பண்ணாங்க, கதிர் தான் அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. கதிர் தான் அனுப்புனானா? அவ்வளோ பணம் அவன்கிட்ட ஏது அப்படின்னு சொல்லிட்டு, குமுதி கதிர்கிட்ட எவ்வளோ பெரிய பணம் ஏது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேங்க, என் மயில் ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எல்லாமே தேவை தான், அவங்களுக்கு 21,000 பரட்ட முடியுது, டவார்னு அனுப்பியும் முடியுது, ஆனால் என் புருஷனுக்கு வெறும் 100 பரட்ட முடியல. அந்த அசிங்கத்தில் தான் நான் வந்து நான் ஏசியில் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏசி பஸ்லேயும் வரல மாமா, அவ்வளோ அசிங்கப்பட்டு வந்தேன். புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க எவ்வளோ தான் என்ஜாய் பண்ணி நினைப்பாங்க, நான் ஒரே என்ஜாயும் பண்ணல. ஏதோ போனேன், கடமைக்கு வந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் என் புருஷன்ட்ட 5 காசு கிடையாது மாமா. எது வேலைக்கு போனால் 100 காசு பெட்ரோல் போடுறதுக்கு உங்கள்கிட்ட தான் கேட்காரு. ஏன் அவர் உழைச்ச காசு உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள்கிட்டே கேட்கணுமாம்மா? அதுக்கு என்ன தலையெழுத்து அவருக்கு வந்துட்டு? அவர் உழைக்கிது இன்னும் அவர்கிட்ட தான் இருக்குமாம்மா. சரிங்களா? இந்த வீட்டில் எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க எனக்கு பிடித்தமே இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த வீட்டில் வந்து அத்தை வந்து ராஜி மீனாவை தான் பெருசாக நினைக்காங்க, மருமகள்னு நினைக்காங்க. அதனால் வந்து எனக்கு இங்கே இருக்கே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க கோமதி. ஆமாத்த, உங்களுக்கு வந்து உங்கள் அண்ணன் மகா ரொம்ப பிடிக்கும், அதுபோக செந்தில் வந்து கடையில் இருக்கிறதுனால அவர் பொண்டாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, ஏன் அவள் அரை சொல்லியாக இருக்கா, அதனால் ஐஸ் வைக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசாதம்மா, நீனும் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்க, நீ நினச்சாலும் அன்றைக்கி பெரிய வேலைக்கு போக முடியும். அன்றைக்கி நான் இதே மாதிரி தான் நடப்பேன், உன்ட்ட ஒரு வருமானம் வரணும், நீ பெருசாகவும் அவ்வளோ குறைச்சவே பேச மாட்டோமா, எனக்கு எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அப்படி பேசுகிறீங்க, நான் வந்தால் நீங்கள் 3 பேரும் பேசுகிறதே பேச்சே விட்டுறீங்க, இப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்னம்மா பேசுகிற, சென்னைக்கு போன பிறகு எதுவும் பிரச்சனையாம்மா அப்படிங்க. ஒரு பிரச்சனை இல்லை மாமா, எங்களுக்கு பிரச்சனைலாம் ஒன்று தான், பொருளாதாரத்தப்போ தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம்மா, இந்த மாதத்துலேருந்து அவன் சம்பளத்தை அவனை வச்சுக்கிட்ட சொல்லுமா, அவனை பார்த்துக்கிட்ட சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் 2 பேருடைய செலவை பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டுமாம்மா, எங்களுக்கு தனியாக வீடு வேணும் அப்படிங்கிறாங்க. தனியாக வீடு வேணுமா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ஒரு மாதிரி ஆகிறாரு. ஆமாம்மா வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ தனியாக வீடு கேட்கும்போது இப்போதைக்கு யோசிக்க வேண்டாமா, எங்கள் காலத்து வரைக்கும் நீங்கள் கூட்டு குடும்பமாக இருங்க, அதுக்கப்புறம் காலத்தை பாருங்கள், உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா, உங்களுக்குன்னு தனித்தனி வாய்ப்புகள் நான் பண்ணி வைக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் சாப்பிடவா உன்ட்ட நான் பேசுவா அப்படிங்கிறாங்க. சாப்பிடுவோம் அப்படிங்க. சாப்பிட்டு முடிக்கக்குள்ளே பாண்டியனுக்கு மனசு கேட்கல, எந்திரிச்சு அப்படி கிளம்பிடுறாரு. எங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை கோபதி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கடையில் போய் ரொம்ப யோசனையாக உட்காந்துட்ருக்காரு. உடனே அவருக்கு குமரேசன் கேட்குறாரு, என்ன பாண்டியா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா மனசு சரியில்லை அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டியா எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடுவோம், என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. வேற என்ன மாமா, தங்கமையில் தலையில் தூக்கி வச்சுட்டே ஆடணும், இப்போ என்னென்னா அந்த பிள்ளை கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க குமரேசன். வேலை செஞ்ச சம்பளத்தெல்லாம் என் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்றாங்க, நீங்கள் அதை வச்சுக்கிறீங்க, என் புருஷிட்ட 100 காசு கிடையாது, ஆனால் நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தோட விலை வந்து 26,000 26,000 எப்படி மாமா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே செந்திலும் பழனியும் திருன்னு முடிக்காங்க. ஆகா மயில் போட்டு கொடுத்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு பழனி நினைக்காரு. என்னமாம்மா அன்னி போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. டே இருறா நம்ம தலை உருண்டுறாமடா அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் அது விலைவாசிகள் அப்படி தானே மச்சான் இருக்குது அப்படிங்கிற. விலைவாசி இருக்கட்டும், எப்படி பணம் கதிருக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு? பழனி உனக்கு தெரியாமல் ஒன்றுமே நடந்திருக்காது, உங்கள்கிட்ட சொல்லாமல் அவன் எதுவுமே செய்ய மாட்டான், எனக்கு தெரியும் சொல்லு அப்படிங்கிறாங்க. மச்சான் எனக்கு ஒன்றும் தெரியாது மச்சான், அவன் சேர்த்து வச்சுருப்பான் அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டு செலவுக்கு 5,000 கொடுக்கான், அடுத்த மாதம் 10,000 கொடுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கே அவன் போராடிட்டு இருக்கான், அப்படி இருக்கும் 21,000 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. மச்சான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடை வாங்கி அனுப்பியிருப்பான் அப்படிங்கிறாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடை வாங்கி கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாரோ, என்கிட்ட கேட்க மாட்டாரோ அப்படிங்கிறாங்க. மச்சான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. டே ஹனிமூனுக்கு அனுப்பி விட்டாச்சு, அங்கே ஒரு மேடும் படம் நான் தான்டா கொடுக்கணும், என்கிட்ட கேட்கணும்டா, ஃப்ரெண்டுகிட்ட கேட்கறதோட என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே சரி மச்சான் இன்னமும் உங்கள்கிட்ட கேட்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் ஒரு 21,000 நான் வந்து தாரேன், அதை கொண்டு அவன்கிட்ட கொடுத்து அவன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்க சொல்லு, ஃப்ரெண்டுகிட்ட யார்ட்டையும் கடை வாங்கண்டான்னு சொல்லு, பெற்ற தகப்ப நான் உயிரோட தான் இருக்கேன் சரியா, பெற்ற தகப்பனால 21,000 பரட்டி என்னால் தர முடியும், 10 நிமிஷத்தில் பரட்டக்கூடிய அமௌண்ட்டு தான் இது அப்படிங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பணம் எப்போ வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வேணா தான்டா கொடுக்க முடியும் அப்படின்ட்டு பணத்தை எடுத்து கொடுக்காரு. உடனே மச்சான் வேண்டாம் மச்சான் அப்படிங்க. என்ன வேணும் வேண்டாங்க, ஃப்ரெண்ட்டை கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே பணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா மச்சான் அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பணம் வேண்டான்னு சொன்னோன்னே பணம் கொடுக்க வேண்டாமா,
எப்படினாலும் அடுத்தவங்க பணம் தானே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி மச்சான் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. மாமா இதை வச்சு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. தெரிலடா அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்யுமாடா இந்த பணத்தை கதிர்கிட்ட கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தை கதிரை வர சொல்லி கொடுக்குறாங்க. இது எனக்கு எதுக்கு மாமா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா தந்த பணம் தானடா, உங்கள் அப்பா அக்கௌண்ட்லேயே போட்டு விட்ரு அப்படிங்கிறாங்க. சரி மாமான்னு சொல்லிட்டு பேங்கில் போய் 21,000 போட்டு விட்றாங்க. போட்டு விட்டோன்னா அந்த எஸ்எம்எஸ் வருது. என்ன எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இது என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஆகா பணம் போட்டதுக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படி நோண்டது மாதிரி வந்துட்டு டே செந்தில் கதிர் பணம் போட்டது காட்டி கொடுத்து மாதிரி என்னடா செய்யுது அப்படிங்கிறாங்க. என்னமா பார்க்குற கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸ் அழிச்சு விட்டு அப்பா ஏதோ கம்பெனி மெசேஜ்ப்பா அப்படிங்கிறாங்க. நிறைய கம்பெனி மெசேஜ் அதுதான் இருக்குது, அதை அழிச்சு விட்ரு செந்தில் அப்படிங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அழிச்சு விட்ருவாங்க. அழிச்சு விட்றீங்க அப்பா இப்போ தான்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே கோமதி அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. உன் பையன் பெரிய ஆளாயிட்டான் அப்படிங்கிறாங்க. யாரங்க சொல்கிறீங்க அப்படிங்க. யார்? உன் கடைக்குட்டி புதல்வன் தான். அவன் ஃப்ரெண்டுக்கெலாம் கடை வாங்கி அண்ணனுக்கு அனுப்புகிறான். ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டானாமோ அப்படிங்கிறாங்க. ஏங்க இதுதான் மதியமே மெயில் சொல்லிட்டாலே ஏன் மறுபடியும் கேட்குங்க அப்படிங்க. இல்லை அவன்கிட்ட நீ கேளு, இப்படி வந்து ஊரான்ட்ட பணம் வாங்கி அனுப்ப வேண்டாம் கூட பிறந்தவனுக்கு. பெற்ற தாப்பம் உயிரோடு இருக்கும்போது அடுத்தவன்ட்ட கேட்கக்கூடாது. பணம் வேணால் ஏன்ட்ட கேட்க சொல்லு, எத்தனை லட்சம்னா நான் தரேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மயில் சொல்லுதாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுதாங்க. இப்படி பேசுகிறவங்க நீங்கள், உங்கள் பையன் சம்பளத்தை நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க. அம்மா கை நீட்டி பேசுறதுமா கை இறக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க. ஏன் எங்கள் அப்பாவை கை நீட்டி பேசுகிறேன், என்ன விஷயம் உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க உழைச்ச காசை பூரா கொண்டு கொடுத்துருங்க. உங்கள் தம்பி அவர் வந்து டவார்னு உருட்டி பிரட்டி 21,000 உங்களுக்கு அனுப்புகிறாரு. அதை உங்கள் அப்பா உடனே கொடுத்து ஃப்ரெண்டுகிட்ட எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரியா? இந்த மாதிரி நீங்கள் சம்பளம் மாத சம்பளம் வாங்கி கொடுக்கீங்களா? மாத சம்பளத்தை தான் வச்சுக்க, நீ கனிமொழி போயிட்டு வர, ஒரு மாத சம்பளத்தை வச்சுக்கடா நான் தரலையே உங்கள் அப்பா கம்மியாக தான் தந்தார். இப்பேற்பட்ட வீட்டில் நம்ம இருக்க தேவையில்லைங்க, நம்மளுக்கு தனியாக சொத்தை பிரிக்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே பாண்டியன் ஒரு மாதிரி அறியாமா மதியமே சொல்லிட்டேன் இதை சொந்தமாக பேசாதம்மான்னு சொல்லிட்டேன், ஏமா கேட்க மாட்டேறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மரியாதையே இல்லை, அதனால் வந்து எனக்கு தண்ணி கொடுத்து வைங்க, இல்லைன்னா அந்த வீட்டில் வாழவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவை ஏற்றுட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு 4 விழுப்பு விழுக்காரு சரவணன். உடனே டேய் விட்றா ஏன்டா பொம்பளை பிள்ளையை கை நீட்டுது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவன் என்ன பேச பாருங்கள், தண்ணி கொடுத்தன போனுங்க இதே தாங்க அம்மா அங்கேயும் எங்களை அடுத்து வச்சு பேசிகிட்டு இருந்தா, அப்பாட்ட சம்பளம் கொடுக்காத, அதை செய்யாத இதை செய்யாத புழுப்பு ஒரு இடத்துக்கும் வரமாட்டேன்ட்டா, அனாவசியம் நிறைய இழுத்து விடுதா, தேவையில்லாத வேலைலாம் பார்க்க. அது போக அங்கே போய் வந்து இங்கே இருக்கவங்கள பூரா குறையதாம்மா சொன்னான். நான் சொல்லுறேன் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத, வாட்ஸ்அப் குரூப் அனுப்பி எல்லாருக்கும் ஃபோட்டோ அனுப்பி அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நம்ம எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரியணுங்கிறா. இப்படி அடுத்தவங்கள மாதிரியே வாழன்னு நினச்சி இது பண்ண எப்படிம்மா? நான் இவளை வந்து கூட்டு குடும்பத்தில் இருப்பான்னு சொல்லி தான் நம்ம கல்யாணம் முடித்தேன், ஆனால் ஓவராக பண்ணுறாமா, அப்பாட்ட இப்படிலாம் பேசுகிறா அப்படிங்கிறாங்க. டேய் பகலில் இது மட்டும் சொல்லடா, அவங்க அப்பா ஒரு மாதிரிலாம் பேசினாடா அப்படிங்கிறாங்க. கேட்ட சரவணனுக்கு சரியான போது, நீ என்ன செய்தம் பாரு அப்படிங்கிறாங்க. பாருங்கங்க உங்கள் அம்மா மூட்டி விட்றாங்க, நீங்கள் மேலே கை நீட்டுறீங்களோ, இப்படி இருக்குன்னு அவசியம் எனக்கு கிடையாது, 80 பவுன் நகை போட்டு வந்துட்டு நான் அப்படி படித்த பொண்ணாக இருந்துட்டு உங்கள்கிட்ட வந்து இப்படி நான் பூசவங்கன்னு அவசியம் கிடையாது, நான் பேசாமல் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. எப்படியும் சரவணன் வேண்டாம்னு சொல்லுவார்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி போய் தொலை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மயிறு ஷாக்காயிடுறாங்க. ஆகா வீட்டுக்கு போனால் என் தங்கச்சிக்கு அப்படியே வராத அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு அவள் போகணும், 80 பவுன் நகை போட்டு நான் போகணுமோ அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து ராஜிட்ட சொல்கிறாங்க, இவங்க என்ன தான் சொல்ல வராங்க, அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களா போகலான்னு சொல்கிறாங்களா, தண்ணி கொடுத்தாலும் போகணும் மைண்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, தோட்டத்து வீட்டில் போய் நானும் இருங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு பையனை பிரித்து மற்றவங்களாம் ஒன்றா இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, அண்ணி சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லி தான் சொல்லுதாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன். நான் என்ன சொல்ல போகிறேன், என் பிள்ளைகளெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து இப்போ போகிற போக்க பார்த்தா ஒருத்தருக்குள்ளே வருத்தம் வந்துடும்னு நினச்சிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எப்பா தங்கமேல் தனியாக போகலை, நான் போக மாட்டேன்ப்பா, அவங்களோட தான் இருப்பேன் சரிங்களா, யார் போகிறாங்களோ போகலையோ எனக்கு தெரியாது, நான் போகலப்பா அப்படிங்கிறாங்க. உன்னை பாண்டியன் சொல்கிறார், அது எனக்கு தெரியும்டா, உன் பொண்டாட்டிக்கு அந்த விஷயம் தெரியணும், எம்மா மயில் வாமா அப்படிங்கிறாங்க. நீ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்காமல் இரு, என்னென்னு பண்ணிட்டு போ, எவ்வளோ பொண்ணாக போடலை, அந்த நகையை எடுத்து ஒன்று வீட்டில் கொடுக்காம இரு, அது பிரச்சனை இல்லை. ஜாயின்ட் ஃபேமிலியில் என் குடும்பத்தில் இருப்பேன்னு சொல்லி தான் உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் சொல்லி கேட்டினேன். என் மகளும் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பா, எல்லோரையும் நல்லா பார்த்துப்பா அப்படிங்கிறதான் கேட்டணும். இதுதான் உள்ளது. இதில் வந்து எதையும் குறை சொல்ல அளவுக்கு இல்லை. நான் உன்னை தலையில் தூக்கி வச்சு தான் ஆடினம்மா, நீ இந்தளவுக்கு பேசணும்னு நினச்சி பார்க்கல. அது போக வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறியம்மா, நாங்கள் அப்படி என்னம்மா செஞ்சிட்டோம், நான் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறினதுனால எனக்கு பணத்தோட அருமை தெரியும், உங்களுக்கு அப்படி இல்லை.
சரியா? நான் வந்து எந்த கஷ்டமுமே கொடுக்காம மளிகை கடையிலேருந்து எல்லா பொருளையும் வந்து கொடுத்து வளர்த்ததுனால அந்த கஷ்டம் நஷ்டம் தெரியாது. ஆனால் என் பிள்ளைகள் அப்படி கிடையாது. அனாவசியம் லவ் பண்ணது பிள்ளைகள் கிடையாது. 26,000 ரூபா ரூமை புக் பண்ணியிருந்தாங்க கூட என் பையன் சரவணன் எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பான்னு எனக்கு தெரியும். வீட்டோட பணம் வீணு, இவ்வளோ பணம் செலவு எடுத்துக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்க தான் செய்வான். ஏன்னா அது எங்கள் வளர்ப்பு. சரியா? ஒரு காலமும் என் பிள்ளைகள் என்ன செய்யாது, என் காலத்துக்கு வரைக்கும் அது தண்ணி கொடுத்தனும் போகாதுங்க. அப்படி போகிறதுக்கு நானும் அனுமதிக்க மாட்டேன். என்ன, உன் புருஷனுக்கு இவருடைய சம்பளம் புருஷன்ட்டு வந்துடுமா? சரியா? அந்த ரூமில் இருக்க விருப்பம் இருந்தால் இருங்க. இல்லை உங்களுக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியலன்னா மொட்டை மாடியில் 2 ரூம் கட்டித்தரேன், அங்கே இருங்க. சமைக்கணுமா அது மேலே சமைச்சிக்கோங்க, ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் சொல்ல கேட்க நான் ஆள் கிடையாது, எனக்குன்னு சொத்து பத்து நிறைய இருக்குது, நாங்கள் போனால் தான் வெளியே போயிடுவோம் என்னங்க அப்படிங்கிறாங்க. பாரு மயில், ஏதாவது ஒன்றுனா எங்கள் அப்பா அம்மா சைடு தான் போவோம், சைடில் வரமாட்டேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. அந்த சிரவணம் நான் கிடையாது அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு ஒன்றுமே திரும்பல, ரொம்ப கோவத்துக்கு போகிற மாதிரி ரூமுக்கு போயிடுறாங்க. டீச்சரானா என்னடா நடக்குது, உன் பொண்டாட்டி வித்தியாசமாக பேசுகிறாள் என்னடா அப்படின்னு கேட்டு பாண்டியன் கேட்குறாங்க. இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்க கதிர் சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் ஹனிமூன் போகும்போது சந்தோஷமாகவே இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய், நான் சந்தோஷமாக இருக்க முயற்சி தானடா பண்ணேன், ஆனால் அவள் வந்து அவங்க அம்மாட்ட குசுன்னு பேசுகிறா, அவங்க அம்மா சொல்ல கேட்டு ஏதோ பண்ணுறாடா அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் பாண்டி நினைக்காரு, ஓ உங்கள் அம்மா சொல்லுது அந்த பிள்ளை இப்படி ஆடுதா, நல்லா இருந்த பிள்ளைய அவங்க அம்மா கெடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு இன்றைக்கி அவங்க அம்மாட்ட போய் பேசணும் நாளைக்கு அப்படின்னு நினைக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. என்ன சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. வாரம் சம்மந்தி, என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கும் என்ன சொல்லி முடித்தவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. சம்மந்தி ஞாபகம் இல்லையே சம்மந்தி அப்படிங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு ஞாபகம் இருக்குது. கூட்டு குடும்பத்தில் உங்கள் பொண்ணு இருக்கணும், நகை ஒரு பெரிய விஷயம் கிடையாது, என்ன பொண்ணு நாங்கள் ராசாத்தி மாதிரி பார்த்துப்போம், எந்த வேலைக்கு போகணும் அவசியம் கிடையாது, அந்த உள்ள வீட்டு வேலை கூட செய்யணும் அவசியம் இல்லை, என் பொண்டாட்டியே பார்த்துக்கூடாதுன்னு சொல்லி தனமாக கட்டணும். ஆனால் அவங்க மகா வந்து தனி கொடுத்தனம் போகணும் அப்படிங்கிற இதில் குடிவாதமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன கூறு பிடிச்ச அந்த பிள்ளை, அப்படிப்பா நினைக்கிறேன் தங்கமேலு, அவள் அப்படி பண்ண மாட்டாளே அப்படிங்கிறாங்க. அப்போ நான் பொய்யாமல் சொல்கிறேன், இந்த காலையில் வந்து ஒரு வீட்டில் வந்து நிற்கன்னா எவ்வளோ மனசங்கடப்பட்டு நின்றுருப்பேன். இப்போ என்ன தான் பிரச்சனையும் அந்த பிள்ளைக்கு, என்னை வந்து அந்த பிள்ளை கைவிட்டு பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே இது அவள் இடத்துல வேறு யாராவது இருப்பாங்கன்னா நடக்கதே வேறு. என் பையன் அந்த உங்கள் பொண்ணு மேலே கை நீட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அந்த பிள்ளைக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்க பிடிக்கல அப்படின்னா அது தனியாக சமைச்சு சாப்பிட சொல்லுங்கள், ஆனால் ஒரே வீட்டில் இருப்பான். ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் ஃபோன் பேசி அப்படி இருங்க இப்படின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி நான் எதுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டு விஷயத்த அப்படிங்கிறாங்க. நான் நம்புகிறேம்மா நீங்கள் சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஃபோன் அடித்து சொல்லுற மாதிரி தான் இருக்குது, அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் பக்குவத்தை சொல்லிக் கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீ நினைக்கிற தப்பு, என் வீட்டுக்கார் இப்போ பிஸ்னஸ் விஷயமா வெளில போயிருக்காரு அப்படின்ட்டு இருக்கும்போதே அவர் வீட்டுக்குள்ளேருந்து என்ன சவுண்டு கேட்கு அவன்ட்டு வராரு, பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காருன்னு சொன்னீங்க, வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறாங்க. நான் மறந்துட்டு சம்மந்தி, அவர் எங்கெங்கே எப்போவுமே வெளியிலே இருப்பாரா, அதனால் மறந்துட்டு அப்படியா அப்படிங்கிறாரு பாண்டியன் கோமதி இவங்ககிட்ட பாக்கியத்துக்கிட்ட. தங்கமேல் அப்பா தானே சொல்கிறாங்க, சம்மந்தி இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு வீட்டு தனி கொடுத்தனு போகணும் அதுன்னு சொல்லுது, உங்கள் பொண்ணுகிட்ட புத்திமதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நேராக கடைக்கு போகிறாரு. கடையில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ கோமதி ஃபோன் அடிக்காங்க, என்னங்க சாப்பிடாம உங்கள் பாட்டில் கடைக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. கோமதி நான் கடைக்கு போகல, காலையில் தங்கமேல் வீட்டுக்கு போனேன், உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், கூட்டு குடும்பம்னு சொல்லி தானங்க கட்டி கொடுத்தீங்க, உங்கள் பொண்ணு தனி கொடுத்தனு பொண்ணு மாதிரி பேசுது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க, இன்னும் உங்கள்கிட்ட பேசுனா சொல்லுங்கன்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த பிள்ளையை கெடுக்கிறதே அவங்க அம்மாவும் அவங்க வீட்டில் தான், அவங்க தான் ஒரு நாளைக்கு 10 ஃபோன் அடித்து அப்படி செய் இப்படி செய்ன்னு சொல்கிறாங்க. முன்னாடி அந்த பிள்ளை நல்லா பேசும், இப்போ முறையை சுண்டி பேசுது, அதுபோக வந்து இந்த பிள்ளையும் லாய்க்கப்படுமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. கோமதி இந்த வார்த்தையை பேசாத, கல்யாணம் முடிச்சாச்சு, கடைசி வரைக்கும் அவன் தான் பொண்டாட்டி, என்ன அந்த வீட்டில் 2 பொன் பிள்ளைகள் பாவம் வேண்டாம், அவன் வச்சு வாழட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்க பிடிக்கலன்னா தோட்டத்து வீட்டில் இருக்கனா இருக்கட்டும் கோமதி, நம்ம ஏன் போட்டுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இது எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி தான் போய் பேசுகிறீங்க, இப்போ இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சரவணன் வந்து மற்றவங்கள மாதிரி சலன்னு பேச மாட்டான், எது சொன்னாலும் சரிம்மா அம்மா, ஆனால் வந்து மற்றவங்க அப்படி இல்லை, அதனால் தான் சொல்கிறேன், அந்த பிள்ளை கொஞ்சம் வாய் பேசுகிற பிள்ளையாக இருக்குது, இவன் அப்புறாணியாக இருக்கான், நாளைக்கு அவங்களுக்குள்ளே ஒத்துப்போமாங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி என்னங்க மீறி போயிடும், நான் பேசாத வாயாங்க, உங்களுக்கு கட்டின பிறகு நடங்கலையா, ஏன் பிள்ளை குட்டி பார்த்தவங்க நடங்கலையா, நம்ம பிள்ளைகளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும், நம்ம அனுசரித்து தான் போகணும், அந்த பிள்ளைக்கு புரியுங்க, இல்லைன்னா நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி கோமதி வேறு ஒன்றும் பேச வேண்டாம், அந்த பிள்ளை இதிலே விடலாம், சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க அது சாப்பிடாம தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சாப்பிடாம விட்டுருவியா நீ, அப்படி அவன் பிள்ளை சாப்பிடாம தான் நீ என்ன சொல்லுவேன், சாப்பிடுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனை சின்ன பிள்ளையாங்க அப்படிங்கிறாங்க. அவன் சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ இப்போ சாப்பிடுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. மயிலுக்கு சாப்பிடாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படி சாப்பிடாமே இருந்துருவியாம்மா அப்படிங்கிறாங்க.
என் புருஷனே என் மேலே அக்கறை இல்லை, அவர் பாட்டில் நான் சாப்பிடணும்னு கேட்காம வேலைக்கு போயிட்டார், நான் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, ஒரு வேலைக்கு போகிறவனுக்கு 1000 உரி இருக்கும், அதை நினச்சிக்கிட்டு போவானா வீட்டில் உள்ள உரியை நினச்சிட்டு போவானா அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு 1000 இது இருந்தாலும் கோமதி சரி சாப்பிட்டு கிளம்புன்னு தானே சொல்லிட்டு போகிறாரு, என் புருஷன்ட்ட சொல்லிட்டு போகல அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, நானும் என் புருஷன்ட்ட சண்டை போட்டோம்னா சொல்லிட்டு அவன் தான் போவார், நேற்று உனக்கும் புருஷனும் சண்டை வந்திருக்கு, அதனால் சொல்லாமல் இருக்காம்மா, மற்றபடி ஒன்றும் கிடையாது, உன் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கான், என்னையை கேட்காம என் பையன் அதை செய்ய மாட்டான், எவன் ஒருத்தன் தாயை மதிக்கானா அவன் கண்டிப்பாக கெட்டின பொண்டாட்டி ரொம்ப மதிப்பான், உன்னையெல்லாம் உன் புருஷன் ரொம்ப பாசம் வச்சுருக்கான், நேசம் வச்சுருக்கான், அன்பு வச்சுருக்கான், நீ அதை புரிஞ்சுக்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் போய் அவர் பாசம் வச்சுருக்கிறது எல்லாமே உங்கள் குடும்பத்து மேலே மட்டும்தான், மற்றபடி அவர் யார் மேலேயுமே பாசம் வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் சொல்லாத, அவன் எல்லார் மேலேயும் தான் பாசம் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அவர் என் மேலே பாசமே வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி மிதண்டாவாதம் பேசிகிட்டு இருக்க, அவன் நீ சரவணன் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தானே கல்யாணம் முடிச்சு வச்சோம், இல்லை உனக்கு பிடிக்காமல் கல்யாணம் முடிச்சு வச்சோம்மா அப்படிங்கிறாங்க. பிடிக்குன்னு தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், ஆனால் இப்படி உழைச்ச காசெல்லாம் கொண்டு அப்பாட்ட கொடுத்துட்டு ஒன்றுமில்லாத வெறும் ஆளாக இருப்பார்னு நினச்சி கூட பார்க்கல, அதை சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டேருக்காரு, நான் உழைச்சி கொண்டு எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பேங்காரு அப்படிங்கிறாங்க. எம்மா இதை தான் உங்கள் மாமா சொல்லிட்டார்ல, அவன் உழைச்ச காசை நீனே வச்சுக்காமா, பிரச்சனை எதுவும் பண்ணாதாமான்னு சொல்லி, இதுக்கு மேலே என்னமா வேணும், நீங்கள் மாடியில் வேணால் 2 ரூம் கட்டித்தரோம், அதில் எதுக்கு சமைச்சு சாப்பிடுதலாமா அப்படிங்கிறாங்க. அத்தை மாடியில் இருந்தாலும் மாமா கண்ட்ரோலில் தான் நாங்கள் இருக்கணும், எங்களுக்குன்னு சுதந்திரம் எதுவும் வேண்டாம் அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்ன மாதிரி இன்னும் 2 மருமக இருக்காங்க, எல்லோரும் பேச்சை கெட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க ஓடி வந்தவங்க, நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் மயிலை நான் பொறுத்துட்ருக்கேன், இதே இது நான் நீ லவ் மேரேஜ் பண்ணி வந்தோடனே உரிச்சு உப்பை தடவிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற, அப்புறம் எப்படி பேசணும், உங்கள் மாமா பையன்கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், என்றைக்கும் மருமகமார்கிட்ட அவர் வரம்பு மீறி பேசினதில்லை, பேசணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை. நான் ஒரு அத்தையாக உன்னைய சரி ரைட்டு அனுசரித்து போகலான்னு போனால் நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ஏன் இந்த குடும்பத்துக்கு உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு. மீனா பெரிய ஆஃபீஸராக இருக்கா, ஆனாலும் இந்த வீட்டில் நீ அக்கான்னு மரியாதை கொடுத்து பேசுகிறா, ராஜ் பிள்ளை படிச்சுட்ருக்கா, பெரிய கோடீஸ்வரனுடைய மகா, என் மோனை லவ் மேரேஜ் பண்ணாலும் அவளும் உன்னை சராசரி அக்கான்னு தானே கூப்பிட்றா, உன்னை இந்த வீட்டில் யாராவது மரியாதை கூட நடத்துகிறாங்களா, எல்லோரும் அண்ணின்னு கூப்பிடுதாங்க உன் குழந்த மாதிரி. உன் புருஷன் அப்படி தாங்குதான், என் புருஷன் அதை விட உன்னை தங்கமயில் மாதிரி மருமக கிடையாதான்னு சொல்லி அந்தளவுக்கு முழுக்க பேசுகிற மனுஷனை நீ கை நீட்டி பேச, ஒரு மாதிரி பேச, அவர் வருத்தப்பட, என் பையன் உன்னை கை நீட்டா இவ்வளோ நடக்கு, ஆனால் இப்போ நான் அத்தனை கூட மட்டு மறுவாதி இல்லாமல் நீ என்னெல்லாமோ பேசுகிற, அதை பொறுத்துக்கிட்டு எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன். என் மருமக்கமார் 3 பேரும், என் பையன்மார் 3 பேரும் ஒரே குடும்பமாக ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கணும், நாளைக்கு அரசியை எங்கே கட்டி கொடுக்கணுமோ ஏது கொடுக்கணுமோ தெரியல, ஆனால் 3 பையன்மார் நாளைக்கு செய்கிட்டு செய்யணும், அந்தளவுக்கு இவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும், பொண்ணு எடுத்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் குழந்தை மாப்பிள்ளை இன்றைக்கி பெருமையாக நினைக்காருன்னா இவ்வளோ வரையும் ஒற்றுமையாக அந்த குடும்பத்தில் வச்சுருக்காங்க, என் மாமனார் மாமியார், இது ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி, இது நல்ல குடும்பமாக இருக்குது அப்படின்னு தானே, இதே மாதிரி அரசிக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நீங்கள் வேறு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், கண்டது எங்களையும் பேசாத, கண்டதெல்லாம் நினைக்காத, நம்ம சிந்தனை எங்கெல்லாமோ போகும், அதுக்கெலாம் நம்ம இற போட்டோம் அப்படின்னா சரி வராது. ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அது போக நீ வீட்டிலே இருக்கிறனால தான் கண்டதுகளேன்னு நினைக்க, மீனா மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஏதோ போ அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பதில் பேச முடியல, நீ எப்படியாவது அனுப்பிவிட்றலான்னு பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அனுப்புன்னு சொல்லலை, ஒரு வேலையுமே இல்லாத போது எதையாவது பேசிகிட்டு இருக்க தான் தோணும். நான் ஒன்று செய்கிறேன், மீனாட்ட சொல்லி ஏதாவது எக்ஸாம் பண்ணி படிக்க சொல்லுவோம், அது போக ராஜி கோச்சிங் சென்டர் போகிறா, என்ன அவ கூட நீ போய் கோச்சிங் சென்டருக்கு போய் ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணி ஏதாவது போக போகிறோமா, அப்படின்னா தான் மனசுக்கும் ஆறுதலாக இருக்கும். சரி உன் சர்டிஃபிகேட்டில் எங்கேம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் திருதுன்னு முழிக்காங்க. உடனே அத்தை அப்படிங்கிறாங்க. அத்தையா சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்கள் வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சாப்பிடலையாம்மா அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம சாப்பிடணும்னு சொன்னோம்னா அத்தை அந்த சர்டிஃபிகேட் எங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, அத்தை எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்க. அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு தங்கமயில் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. வேலை விஷயமா சொன்னால் மட்டும் இந்த பிள்ளைங்க மோரை மீன் தூக்குறாள், சரி பார்த்துக்கணும், அந்த பிள்ளை எப்படியா வழி கொண்டு வரத்தானே செய்யணும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ராஜிக்கு போன் அடிக்காங்க. ராஜி எங்கம்மா வர அப்படிங்கிறாங்க. அத்தை இப்போ தான் வீட்டுக்கிட்ட வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி வாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ கோச்சிங் சென்டர் போகிறலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாத்தை போகிறேன் அப்படிங்கிறாங்க. மயிலையும் கூட்டி போயிரு அப்படிங்கிறாங்க. மயிலுக்கும் கூட்டி போகணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மயிலும் வர சொல்லிடுறானா சரியாக வந்துடுவா, இல்லைன்னா என்னத்தையாவது பேசிக்கிட்டு கிடப்பா, நான் வீட்டில் சும்மா இருக்கேன், என் புருஷன்ட்டு வருமானம்ல என்கிட்ட வருமானம்லன்னு சொல்லிட்டு, அவள் தான் படிச்சிருக்காளா, என் படித்த பிள்ளை வாழ்க்கையை நம்ம ஏன் பார்க்கணும், ஏதாவது வேலைக்கு போய்ட்டோம், கோச்சிங் சென்டருக்கு போட்டோம், நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சிடுறேன் அப்படிங்க. அத்தை
அப்படிங்கிறாங்க. சரி கூட்டிப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசி முடிச்சுக்கிறாங்க. இங்கே ராஜிக்கு சரியான குழப்பம். நம்ம வேறு ஹோம் டியூஷன் எடுக்க போகிறோம், இது தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு கிடக்காங்க. இல்லை ஒரு வேளை அத்தைக்கு தெரிஞ்சுட்டு தான் நம்மகிட்ட வந்து இப்போ எப்படி சொல்லணும்னு தெரியாமல் இது பண்ணுறாங்களோ சொல்லிட்டு அத்தைட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு நினைக்காங்க. இவ்வளோ நாள் சொல்லலை இப்போன்னு சொல்லிட்டு நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனாக்கா தானே மீனாக்காட்ட சொல்லிட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குங்க தங்கமயிலுக்கு சரியான குழப்பமாக இருக்குது. நம்ம பிகு பண்ணி நம்ம வீட்டில் நம்மளுக்குன்னு ஒரு தனி நிலையை கொண்டு வந்துடலாம், நம்ம புருஷன் நம்ம கையில் நிற்பான்னு சொல்லி நம்ம என்னெல்லாமோ பேசி பார்க்கும். ஆனால் இந்த அத்தை வந்து டெக்னிக்கலாக வந்து நீ வந்து ராஜ் கூட கோச்சிங் சென்டர் போ அது இதுன்னு சொல்கிறாங்க. நானே 12 தான் நான் படிச்சிருக்கேன், இதுக்கு மேலே ஒன்றும் படிக்கலையே, அதை மாட்டிக்கிடணும் அப்படி இப்படிலாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோன்னா கோமதி தங்கமயில் வீட்டில் இருக்காங்க. இங்கே தங்கமயில் வீட்டுக்கு ஒரே ஷாக்கு. நேற்றுனா பாண்டியன் வந்தார், இன்றைக்கி என்ன கோமதி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தி இன்றைக்கி எதுவும் பிரச்சனையா, அவன் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாளே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தங்கமயில் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே தங்கமயில் அம்மாவுக்கு பாக்கியத்துக்கு முகமெல்லாம் வேர்த்துருது. ஏன் சம்மந்தி மயிலோட சர்டிஃபிகேட்டை கேட்குறீங்க, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சர்டிஃபிகேட்டை கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு வயசு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே தங்கமயில் அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஆகா சரவணனுக்கு வயசு மூத்தோன்னு விஷயம் தெரிஞ்சுட்டே நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம வேலைக்குன்னு கேட்டாங்க அவட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை மேரேஜை பதியணும் பார்த்துக்கோங்க, அதுக்கு கேட்க இடத்துல சர்டிஃபிகேட் வேணும்னாங்க, அதான் வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி மேரேஜை போட்டு எதுக்கு பதிஞ்சிக்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்தை பதிஞ்சாங்கன்னா இந்த தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் வயசு வித்தியாசம் தெரிஞ்சிடும். தங்கமயில் வந்து சரவணனோட 6 வயசுக்கு மூத்தவங்க, இந்த விஷயம் தெரிஞ்சிட்டுனா ரொம்ப அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லிட்டு வேண்டாம் சம்மந்தி அப்படி இப்படிங்கிறாங்க. எந்த காலத்தில் சம்மந்தி இருக்கீங்க, நம்ம காலத்தில் கல்யாணம் நியூனோட அதோட முடிஞ்சது. மஞ்சள் நூல் மட்டும் கழுத்தில் போடுவாங்க, ஒரு மாலையை போட்டால் முடிஞ்சதும்பாங்க. இப்போ எங்கேயோ கொண்டு பதியணுமா, அப்படி பதிஞ்சால் தான் வந்து எல்லா சலுகையும் கிடைக்குமா, அதனால் வந்து பதியணுங்காங்க. என் வீட்டுக்கு அதான் வேண்ட சொன்னார் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. வரல அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி ஆட்டோவில் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சர்டிஃபிகேட் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நான் 8 வாரம் அப்படிங்கிறாங்க. ஏய் லூசாடி நீ, சர்டிஃபிகேட் இங்கே எங்கடி இருக்குது, நம்ம அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை விஷயமா ஒரு ஆள்கிட்ட பேசி நம்ம பணம் கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படியான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்படியா எங்கே கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு ஆள்கிட்ட அவளுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ரெடி பண்ணியிருக்கோம், அதனால் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அவங்க ஒன்று செய்யுங்க, கொடுத்து வச்சுக்கீங்களோ, சரி ரைட் அது ரெடி ஆயிருமா அப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சம்மந்தி எப்படினாலும் இன்னொரு 6 மாதத்தில் அவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து கோமதி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஏன்டி மாமியார் எங்கள் வீட்டுக்கு வந்தாடி அப்படின்னு. மாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா கேட்டாங்க அப்படிங்கிறோம். சர்டிஃபிகேட்டை கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. கொடுக்கலடி, ஏதோ சமாளித்து வச்சுருக்கேன், ஆனால் மாமியாரும் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஏதோ மேரேஜ் பதியணுமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, கோச்சிங் சென்டருக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், சர்டிஃபிகேட்டு அங்கேயா இருக்குன்னு கேட்டாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஓ மாமியார் பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்களா, நானும் வெகுளின்னு நினச்சேன், ஆனால் வில்லங்கமான வேலையில் வந்திருக்காங்க. நல்ல வேலை சர்டிஃபிகேட்டை கொடுக்கல, கொடுத்தா நீ மாட்டியிருப்ப அப்படிங்கிறாங்க. நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமா, ஆனால் வந்து இப்படிலாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் சமாளிச்சுக்கிறேன், எங்கள் அத்தை வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. அத்தை எங்கே போய்ட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு தாம்மா போய்ட்டு வந்தேன், உங்கள் சர்டிஃபிகேட்டை கேட்க போனேன். அத்தை மேரேஜ் பதியணும்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதுவும் பதியணும், அதுபோக கோச்சிங் சென்டருக்கு போகணும்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் கொடுத்தா இலவசமாக கிளாஸ் எடுப்பாங்க, ராஜிபுராவில் அவட சேர்ந்து நீனும் போய்ட்டு வந்துடுவேன், நீனும் அரசு ஆயிடுவல அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறாங்க. விருப்பம் இல்லாமல் அம்மா உங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் கொண்டு கொடுக்காங்க, உனக்கு விருப்பம் இருக்குது சும்மா ஏதோ சொல்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேலை ஒரு பக்கம் நடக்கட்டும், நீ கோச்சிங் சென்டருக்கும் போ, எந்த வேலை முன்னாடி கிடைக்கும் பாரு, அப்புறம் தான் நல்லாயிருக்கும், நீனும் உழைச்சி சரவணனும் உழைச்சா 2 ரூபா காசு மிச்சப்படும். நானும் என் புருஷனும் வந்து சிக்கனை போட போய் தான் அப்படி வந்திருக்கு. என் வீட்டுக்கார் வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க, நான் அவருக்கு அனுசரணையாக வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துப்பேன், ஆனால் செலவே வைக்க மாட்டேன். அப்படி தான் என்கிட்ட இவ்வளோ பணம் சேர்ந்தது. அதே மாதிரி சரவணனும் வேலைக்கு போய் நீனும் வேலைக்கு போனால் 4 காசு சேரும், அதை வச்சு உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும். எங்கள் காலம் வரைக்கும் நீங்கள் ஜாயின் ஃபேமிலியில் இருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா அவர் ஒரு தொழில் பண்ணி ஜெயிச்சேன்னு வாங்க, எனக்கு பெருமை தானம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனும் கடையில் ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக அந்த தங்கமயிலுக்கு ஏதாவது ஒரு வேலையை ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை போய் பார்க்க போகிறாங்க, ஒரு அரசியல்வாதியாக. அவர் சொல்கிறாரு, எப்போ நம்ம கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க, இன்டர்வியூவில் செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக பண்ண சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ரெடி பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பண்ணணும்னு தரேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் 1 ரூபா காசு கிடையாது, அப்ளை பண்ண சொல்லுங்கள், இன்டர்வியூவில் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூ ஜெயிச்சிடலாமாண்ணே அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூவில் ஜெயிச்சிடலாம், அழகாக ஜெயிச்சிடலாம், நார்மலாக தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சம்பளம் எவ்வளோண்ணே கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க.
பாண்டியன் சம்பளம் வந்து ஆரம்பத்தில் ஒரு 20,000 கொடுப்பாங்க, போக போக சம்பளம் கூடும் அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த குமதி ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன வேலைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி இருக்கார்ல அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாரு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவரை பார்க்க போனேன். அவர் சொல்லிட்டார், ஒரு எக்ஸாம் போட்டிருக்காங்க, அப்ளை பண்ணுங்கள், இன்டர்வியூ போஸ்ட்டு தான், இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும், எக்ஸாம் எதுவும் கிடையாது, அவன் வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் தங்கமயில் சர்டிஃபிகேட்டை வாங்கணும், சரவணன் ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. சரவணன் ஃபோன் அடிக்காங்க. சின்ன சரவணன் அவங்க அப்பா பேசுனாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சொல்லுங்கப்பா, எதுவும் பிரச்சனையா பாருங்க. ஒரு பிரச்சனை இல்லைப்பா, தங்கமயில் வீட்டில் இருக்கிறனால தான் எனக்கு ஏதாவது மன சங்கடத்தில் இருக்குது, கையில் செலவுக்கு இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அப்பா யோசித்தேன், தங்கமயில பேசாமல் ஒரு அரசு ஊழியர் ஆகிக்கிறோம்பா, ஒரு அரசியல்வாதியை பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். அவர் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், அது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு மட்டும்தான், நேர்முக தேர்வு மட்டும்தான், எக்ஸாம் கூட எழுத தேவையில்லை அப்படி இப்படின்ட்டாங்க. அதனால் வந்து அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிடுவோம்பா, அவர் வந்து எடுத்து அரங்காரு, நம்ம அதை இது பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியேப்பா சரிப்பா அப்படிங்கிறாங்க. உனக்கு வேலை எப்போ முடியும் அப்படிங்கிறப்ப எனக்கு வேலை முடியும் 6 மணி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு மேலே அவன் மாமனார் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது, நீ ஒன்று செய், நீ வந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு போயிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நாங்கள் போய் ஓனர்கிட்ட கேட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவங்க சர்டிஃபிகேட் ஏதோ வேலை விஷயம் யார்கிட்டயோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. போகும்போது யார்கிட்ட கொடுத்தாலும் ஒரு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, அதையாவது வாங்கிட்டு வர சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் 1 மணி நேரம் கழிச்சு, சார் எங்கள் மாமியார் வீட்டு வரைக்கும் போகணும் அப்படி நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி, திரும்பி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. தங்கமயில் வீட்டில் சரவணனை பார்த்தோன்னே, மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொல்லிட்டு என்னென்னு தெரியலையே, சுற்றி வராங்கன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. மாமா வாங்க அப்படிங்கிறாங்க. மாமா பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆகா, வழக்கம் போல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிமருமனை வாயில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்க மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படிங்க, வாங்க மாப்பிள்ளை அப்படி அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் 3 பேருமே முழிக்காங்க. இவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட்டுங்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு மாப்பிள்ளை, மேரேஜை பதியதுக்கா அப்படிங்கிறாங்க. மேரேஜை பதியதுக்கு இல்லை, எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு, அதுக்கு வந்து கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை நாங்களே வேலைக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது தெரியும், அதை சொன்னாங்க, ஆனால் செராக்ஸாவது உங்கள்கிட்ட இருக்கும்ல, அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுடர்லேருந்து எல்லாம் முழிக்காங்க. போமா சுடர், எட்டுவா, செராக்ஸ் தானே எட்டுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான், எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துட்டோம் வச்சுட்டோம் அப்படிங்க. எப்படி கொடுப்பீங்க, ஒன்று செய்யுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது, அவர்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அப்போ அந்த நம்பர் மட்டும் தெரியுமான்னு கேளுங்க, சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் தெரியுமான்னு கேளுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதை நம்ம நெட்டில் ஒரு காப்பி எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி தங்கமயிலுடைய அந்த டிகிரிக்கு ஒரு நம்பர் இருக்கும்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சமாளிக்கிறாங்க. அப்போ தங்கமயில் தெரியுமா, சரி அப்போ நான் வீட்டில் போய் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பி நேராக வீட்டுக்கு வர்றாரு. இங்கே தங்கமயில் ஒன்றும் தெரியாமல் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்ருக்காங்க. ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்டில் கிடக்கிறதுனால அவங்க வீட்டிலேருந்து ஃபோனை எங்கே அடிக்க முடியல, ஃபோனே அவங்களுக்கு வர மாட்டாங்குது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சரவணன் வராரு. வந்துட்டு தங்கமயில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவன் சர்டிஃபிகேட் எங்கே அப்படிங்கிறாங்க. இங்கே திருதுன்னு முடிச்சு வேத்து புத்து ஊற்றுது, எதுக்கு உனக்கு வேத்து புத்து ஊற்றுது, சர்டிஃபிகேட் எங்கே அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு ஏதோ வேலை விஷயமா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கேயோ கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டேன், இப்படியே ஒரு செராக்ஸாவது இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருப்பா, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், இப்படி இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு ஒன்றும் இல்லை, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கல, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சொல்லு, அதை மார்க் ஷீட் ஆன்லைனில் எடுத்துடலான்னு சொல்கிறாங்க, அதை வச்சு அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தான் வேணும்னு கேட்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்ன மாமாங்கிற சொல்லு அப்படிங்கிறாங்க. சும்மையாவது ஒரு நம்பரை ஒரு 6 நம்பர் எழுதி கொடுக்குறாங்க. நேராக கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு நம்பரே கிடையாது தலைவரே அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து தங்கமயில் ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன மேல் மாற்றி சொல்லிட்டியா, உண்மையான நம்பர் சொல்லு அப்படிங்கிறாங்க. மாமா இந்த நம்பரை எங்கள் வீட்டில் தான் குறித்து வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அவங்க வீட்டில் போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலையும் கூப்பிட்டு போகிறாங்க. தங்கமயிலும் சரவணன் வரதை பார்த்துட்டு பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆகா, எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு போலையே, மாப்பிள்ளை வந்து தங்கமயில வேண்டான்னு உடலாம் வந்திருக்காரு போலன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, தங்கமயில் தப்பு தான், நாங்களும் தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னத்தை தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, அப்போ எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இல்லைம்மா, மாப்பிள்ளை தான் கூப்பிட்டு வந்தார், நான் காலேஜ் படித்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸாமில் நான் நம்பரை கேட்டாங்க, நான் இங்கே எங்கேயோ எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, காலேஜில் நீ பரிட்சை எழுதி அந்த நம்பர் எடுக்க வந்திருக்கேன், சரி எடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சும்மையாக தான் அங்கே தேடி பார்க்குறாங்க. சுடரும் அவங்க அம்மாவும் அப்பாவும் தேடின மாதிரி நடிக்காங்க. அங்கே வீட்டில் கிடைக்கவே இல்லை. உடனே ஏங்க அது எங்கே இருக்குன்னே தெரில, மாமாட்ட சொன்னாலும் ஃபீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா ரொம்ப சத்தமோட ஒரு நானும் தேடுறேன், நான் எதில் இருக்குன்னு சொல்லி நானும் தேடுறேன்னு சொல்லிட்டு அவருங்க தேடுற ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல.
அவளை நோட்டையும் எடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே மெயிலு, எல்லாமே 12th நோட்டு அந்த மாதிரி தானே இருக்குது. சரி உன் காலேஜ் டிகிரி படித்த புக்கு இதில் இருக்குது, எதில் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. நான் காலேஜ் படித்தா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அது சுடர் படித்த புக்கு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சுடர்னு எழுதியிருக்கு, ஓன் புக்கு நோட்டங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் என் புக்கு எல்லாத்தையுமே வந்து படித்த கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அது கூட செத்து போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஓ ஆமாம், ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தா அவளுக்கு தான் போயிருக்கணும், அவட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு எங்க அவள் கட்டி கொடுத்தாங்களாம், ஐயோ ஊருக்கு அவள் புக்கெல்லாம் கொண்டு போயிட்டாளாம் அப்படிங்கிறாங்க. என்னது அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தாங்க, அந்த வீட்டு எல்லா புக்கையும் கொண்டு போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவள் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாள், நான் கொடுத்த புக்கை தான் படிப்பாள், அவள் அங்கே தான் கொண்டு போயிருப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், இது அப்பாட்ட சொல்ல முடியாது, நான் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன், நீனும் ஆமான்னு சொல்லிடு, ஆனால் நம்ம எப்படினாலும் 2 நாளில் அதை வாங்கி அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. எங்கள் மயிலுக்கு விருப்பமே இல்லை, பேசாமல் மாமாட்ட சொல்லி எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அது முதல்ல ஒரு மாதிரி தான் இருக்கும், வேலைக்கு போனால் தான் சரி வருமா, வீட்டிலேயே ஒரு படிக்கிற பிள்ளைய வந்து முடக்கி வைக்கிறது சரி கிடையாது, அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சமான என்ன வேலையோ அந்த வேலைக்கு போங்க, இந்த எக்ஸாம் தான் சொல்லலை, ஏன்னா அப்ளை பண்ணி உனக்கு பிடிச்சிருந்தா போ, இல்லையா ராஜ் கூட கோச்சிங் சென்டர் போ, உனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த எக்ஸாம் பிடிக்கும் அதை எழுதி பாஸ் பண்ணி போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எந்த செஞ்சாலும் நேர்மையான வழியில் செய்யுமா அப்படிங்கிறாங்க. நேர்மையாக செய்யறதுக்கு சர்டிஃபிகேட் வேணும்ல, நான் தான் 12க்கு மேலே படிக்கலைன்னு நினச்சிக்கிட்டு, அம்மா எனக்கு வீட்டில் இருக்க தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, வீட்டிலே இருந்தவங்க பேசினதே தான் பேசிக்கிட்டு இருக்கணும், ஒருத்தருக்கு வருத்தம் தான் வரும், அதனால் நீ வந்து வேலைக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரவணன் சொல்கிறாங்க, அதான் அப்பா சொல்கிறது தான் கரெக்டு, அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, ஒழுங்கு மரியாதை ஏதாவது வேலைக்கு போகாமல் நானும் வேலை பார்த்து நீனும் வேலை பார்த்தா நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அப்பா தான் என் சம்பளத்தை என்ன வச்சுக்கிட்ட சொல்லிட்டாங்களே, நீனும் வேலை பாரு நானும் வேலை பார்ப்போம், அக்கௌண்ட்டில் சேர்ப்போம், நாளைக்கு வந்து உனக்கு அது நகை நட்டு எடுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ ஆகும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு ஒன்றும் உடலை, என்ன செய்ய போகிறோன்னே தெரியல, இவங்க வேறு வேலைக்கு போகணும் நீ பாடாப்படுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு. எம்மா அப்படிங்கிறாங்க, ஏண்டி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சிருக்காடி, எல்லோரும் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நீ எனத்தையாவது சொல்லி சர்டிஃபிகேட் தொலைஞ்சிட்டுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாளைக்கு இந்த சீனை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. காலையில் விடிஞ்ச உடனே எங்கே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவும் ஒரு வேலைக்கு ஒரு ஆள்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இது எப்படி நம்ம அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்கிறது அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்லி அழுகுதாங்க. அப்போ சரவணனுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து போலீஸ் வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு வக்கீல் நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட பேச சொல்லுதாங்க. ஒரு வக்கீல் பேசுகிறாரு. சார் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தொலைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. சர்டிஃபிகேட் தொலைஞ்சிட்டுனா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிப்பாங்க, விசாரிச்சோன்னா ஒரு ரிசிப்ட் தருவாங்க, ஏன்னா அதை கொண்டு நேராக தாசில்தார்கிட்ட கொண்டு ஒரு லெட்டர் மாதிரி கொடுங்க, அவர் ஒரு சர்டிஃபிகேட் தருவார், அதை கொண்டு படித்து ஸ்கூலில் கொண்டு கொடுங்க, அதுலேருந்து ஒரு 6 மாதத்தில் உங்கள் சர்டிஃபிகேட் அசல் ஒன்று வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஒரிஜினல் மாதிரியே வராதோ அப்படிங்கிறாங்க. ஒரிஜினல் மாதிரியே தருவோம், அதில் டூப்ளிகேட்னு ஒரு சீல் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு மயிலு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் போவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை வந்து கண்டுபிடிச்சி தந்தாலும் சரி தான், இல்லை அதை வச்சு நம்ம புதுசாக சர்டிஃபிகேட் எடுத்தாலும் சரி தான், முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கே வரல அப்படிங்கிறாங்க. வரல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதி என்ன சரவணா என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்கம்மா. அவள் சர்டிஃபிகேட் தொலைஞ்சிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற சர்டிஃபிகேட் தொலைஞ்சிட்டுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சர்டிஃபிகேட் தொலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது இல்லைனா கூட தொலைஞ்சிட்டு நம்ம சர்டிஃபிகேட் தந்தால் நம்ம செட் பண்ணி எடுத்துடலாமா, அதனால தான் அவங்கள கூப்பிட்றோமா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல, திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் சரவணன் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.